இன்னைக்கு சமுதாயத்துக்கு வேண்டிய தலைப்பா கொடுத்திருக்காங்க நடுவர் அவர்களே. இவங்க 3 பேரும் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? ஆமா ஆமா. காதல் திருமணம் பண்ண 2 பேர் வந்து உட்கார்ந்திருக்கீங்க இதுல. ஆமா, நொந்து போனாலும் உட்கார்ந்திருக்காங்க. காதல் திருமணம் பண்ணி. சரி, இவரு வீட்டுக்கு போவாரா போக மாட்டாரா? போவாரு. வேற பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துங்க. பஸ் ஸ்டாண்ட். நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க என்னைய பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா ஆமா. காதல் திருமணம் பண்ணி அதே பொண்டாட்டிய பார்க்க தானே போறீங்க நீங்க. பிள்ளை குட்டிகளை பார்க்க தானே போறீங்க. ஆனா நடுவர் அவர்களே. அம்மா என்ன சொல்லு தாயி, சொல்லு ஆயா, சொல்லுமா. உண்மையாவே இந்த சேர்ல உங்களை பார்க்க அமைப்பா இருக்குங்க. உண்மையாவே எத்தனையோ நடுவர்களுக்கு மத்தியில் பேசினாலும் கூட எங்களுடைய ஆலங்குடி வெள்ளைச்சாமி அண்ணனுடைய மேடையில பேசுறது எங்களுக்கு எப்பயுமே ஸ்பெஷல் தான். ஏன்னா பாட்டு, பேச்சு, நகைச்சுவை, நல்ல செய்திகள், நல்ல அருமையான எழுத்தாளர், நல்ல பாடகர், பாடல் ஆசிரியர், நடிகர் என்று பன்முக திறமை கொண்ட நடுவர் அண்ணனுக்காக நல்ல ஒரு பலத்த கைத்தற கொடுக்க பாப்போம். அக்கா நல்ல கைத்தறக்கா உங்களுக்காக தான் பேச வந்திருக்கோம். என்னங்க காதல் திருமணம்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலங்க. காதல் திருமணம் தான் பிரச்சனை. இப்படி ஒரு எங்க 3 பேத்த பாத்தீங்கல்ல? ஆமாமா. எந்த அளவுக்கு உட்கார்ந்து இருக்கோம். எங்க 3 பேத்த பார்த்தாலே காதல் வரும் நடுவர் அவர்களே. இவங்களெல்லாம் பார்த்தாலே வந்துரும். ஆனா உங்களுக்காக நாங்க பாட்டு கொடுத்திருக்கோம் பாருங்க. நீங்க யாரு தெரியுமா? யாரு? பொட்டு வச்ச தங்க குடம் பாட்டு. ஆமா. ஏங்க அந்த முருக பெருமானுக்கு எத்தனை தாரம்? 2 தாரம். ஒரு தாரம் வள்ளி, இன்னொரு தாரம் தெய்வானை. வள்ளி எங்க இருந்து வந்துச்சு? வள்ளி வந்து அவங்க அம்மா வயித்துல இருந்து வந்துச்சு. இது இல்ல, இது அது மாமா. தெய்வானை வள்ளி கிழங்குல இருந்து வந்துச்சு. வள்ளி கிழங்கு சக்கரவள்ளி வள்ளி கிழங்கு. நடுவர் அவர்களே, தாய் தந்தை பார்த்து வைத்த திருமணம் ஒன்று, காதல் திருமணம் ஒன்று. அந்த சிவபெருமான் தலையில என்ன இருக்கு? தலையில முடி இருக்குது. இதுமா நிலவு வடிவத்துல ஒரு மனைவி கங்கை. ஆமா. என்னதான் நிச்சயிக்கப்பட்ட திருமணமே இருந்தாலும் கூட, பார்வதி சக்தி இருந்தாலும் கூட, இன்னொரு மனைவி துணைவி வேணும்ன்றதுக்காக காதல் திருமணம் அந்த கடவுளே பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, காதல் திருமணத்தோட ஒரு ஆள் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஒண்ணு நடந்தாலும் காதல் திருமணம் இன்னொன்னு கிடையாது. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல சந்தோஷம் அவ்வளவா இல்லன்னு நான் சொல்ல வரேன் நடுவர் அவர்களே. நம்ம அன்னலட்சுமியோட வீட்டுக்காரி எனக்கு கூட பிறந்த அண்ணே. அவர் நிறமும் ஏனரமும் ஒண்ணு. கண்ணங்கரையர்னு இருப்பாரு அவரும். அவர் எப்படி தெரியுமா அன்னலட்சுமியை கூப்பிடுவாரு? பியூர் காதல் திருமணம். எப்படி கூப்பிடுவாரு? பட்டு 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 பட்டுன்னு கூப்பிடுவார். பட்டுன்னு. அதான் காதலோட மகிமை நடுவர் அவர்களே. கொஞ்சம் வைக்கும், குழைய வைக்கும். கெஞ்சினால் மிஞ்சிடும், மிஞ்சினால் கெஞ்சிடும். ஜாதி பேதம், மொழி, இனம், எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் அத்தனை வேறுபாடுகளையும் களையக்கூடியது காதல் நடுவர் அவர்களே. ஆமாங்க, இதுக்காக தான் பாட்டு கொடுத்தோம் தெரியுமா? எப்படிமா? இப்படிலாம் இமிடேட் பண்ணக்கூடாது. சொல்லுமா. ஆமா, எங்க வீட்டுக்காரலாம் உண்மையாவே அவ்வளவு பாசம் என் மேல. யார் மேல? என் வீட்டுக்காரு என் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. கேள்விப்பட்டேன். ஒரு சில பேருக்கு பரந்த மனசுமா. ஏன்னா எனக்கு காதல் பாசம் இருக்கு, அதுல ஒண்ணும் உன் மேல இருக்கும். எனக்கு காதல் திருமணம். சரி. அவர் பேர் பெருமாள், நான் கிலோனா. பெருமாளுக்கு 2மா? பெருமாளுக்கு 2னா எனக்கு புரியலையே. மனைவி. ஆனா அந்த பெருமாளுக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம். நீ முடிவு பண்ண கூடாது, அவர் தான் முடிவு பண்ணணும். ஆம்பளை மட்டும் அவ்வளவு சர்வ சாதாரணமா நினைக்காத. நம்ம ஆளுக்கு 50 வயசுக்கு மேலதான் மூளை கிளைகளையா வேலை செய்யும். அதுக்கு பிறகுதான் டைய போட்டுக்கிட்டு R15 பைக்கை வாங்கி ஓட்ட தெரியாம ஓட்டிக்கிட்டு தெரியவாம் பாரு. அப்பல நான் நம்ப மாட்டேன். ஏன் புருஷன் என் மேல அவ்வளவு ஒரு காதலோட இருப்பாருங்க. பார்த்தேன். எனக்கு கல்யாணம் ஆகி இங்க பாருங்க என்ன எப்படி தெரியுமா எழுப்புவாரு? நான் விடிகால 11 மணி ஆகும் நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு. அதுவும் நானா எந்திரிக்க மாட்டேன். ஆமா, 11 மணிங்கிறது மத்தியானம். அந்த 11 மணிக்கு தான் நான் தூங்கி எந்திரிப்பேன். அதுவும் நானா எந்திரிக்க மாட்டேன். என் வீட்டுக்காரு பெட் காஃபி போட்டு வந்து என்னை எழுப்புவாரு பாருங்க. ஆளை சுரண்டி எழுப்பாரா? அப்படி என்னதான் உலக அழகி உள்ளூர் கிழவி. யார் சொல்றது இத? அண்ணா நீங்க எதுவும் ஆடியோ போட்டீங்களா? உமா செல்வி சொல்றாப்ல. உமா தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மையை பட்டன் போட்டு உடைக்க கூடாது. இப்ப நான் அந்த தம்பியவே பார்த்து சொல்றேன். இனிமேல் நீ அந்த சேட்டை பண்ண கூடாது. ஓகே, சேட்டை பண்ணாத. உலக அழகி உள்ளூர் கிழவி. நீங்க சரி கேக்குதுமா. மதுரை வேற எதுவும் சொல்றாரான்னு தெரியலையே.
மதுரை வீரனுக்கே பொம்மி நடுவர் அவர்களே. பொம்மியாலதான் மனுஷன் மாறுகால் மாறுகை வாங்கப்பட்டது. காதல் வாழுதில்ல, காதலர்கள் அழியலாம், காதல் வாழுதில்ல. இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா காதல் வந்ததுதானங்க காரணம். உண்மையாவே என்ன எப்படி தெரியுமா, மான்குட்டி எது மான்குட்டி? அந்த ஆளு மான்குட்டியை பார்த்தது இல்லையோ? ஏங்க நான் இப்படி சொல்றீங்க? கேட்டேன். ஏன் பன்னிக்குட்டின்னு எழுப்பணுமா? இல்லம்மா, பாவம் அவ்வளவு எல்லாம் மோசமா எழுக்கப்படாது. எனக்கு ஒரு முழம் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு பாருங்க, தலையில வச்சுட்டு என்ன பாக்குறேன், நடிகை ஸ்னேகா மாதிரியே இருந்தேன் பாத்துக்கங்க. காஃபி போட்டு வாமா இருக்கா? ஸ்னேகாவை நீ பார்த்தது இல்ல போல இருக்கு. காஃபி போட்டு வந்து வாங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. எப்பயுமே என்ன எப்படி தெரியுமா கொஞ்சுவாரு, பட்டுக்குட்டி, என் செல்ல குட்டி, என் புச்சு குட்டி, எல்லுமா. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுமா? வருஷங்களா முக்கியம் இல்ல, சும்மா சொல்லு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்ஸ் யா. சரி சொல்லியா? ஜஸ்ட் 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் கழிச்சு வீட்டுக்காரன் பட்டுக்குட்டி, செல்ல குட்டி அடுத்து சொன்னி இவ்வளவெல்லாம் சொன்னா ஆளு டேஞ்சர்னு அர்த்தம். வேற எங்கேயோ பட்டுக்குட்டி ஓடுதுன்னு அர்த்தம். அங்க சொல்றத கனவுல வந்து மாத்தி இங்க சொல்லி விட்டுறது. நடுவர் அவர்களே அப்படிலாம் சொல்லாதீங்க. காஃபி போட்டு வாமான்னார்ல, நானும் சுட சுட இப்ப கொடுத்த காஃபி மாதிரியே போட்டு வந்து கொடுத்தேன் பாத்துக்கங்க. இது என்னடி இவ்வளவு சில்லுன்னு இருக்குனாரு. ஓஹோ, அடிக்கிற வெயிலுக்கு மாமனுக்கு சில்லுன்னு ஏதோ வேணும் போல இருக்குன்ட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த ஆப்பிள் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். இது என்னமா இப்படி சுடுதுன்னு கேட்டாரு பாருங்க. பைத்தியம் போல இருக்கு. பைத்தியம் தான். ஹலோ, ஏன் மேல பைத்தியம், காதல் பைத்தியம். நீ நம்புற வரைக்கும் குடும்பம் நல்லா ஓடும். பாட்டு இதுக்காகவே உங்களுடைய அருமையான அண்ணன் பாட்டு கொடுத்தாரு பாருங்க. பழனி பாரதி சார் கொடுத்தாரு பாருங்க. அற்புதமான கவிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலையொலி மூலமாக நான் கேட்டுக்கிறேங்க. நல்லா ஒரு தடவை அவங்க 3 பேருக்கும் காதல் செய்யக்கூடிய மாயம் பாத்தீங்களா நடுவர் அவர்களே? எவ்வளவு பெரிய மாயம். சூட்ட குளிருங்குது, குளிர சூடுங்குது. இங்க பாருங்களேன், கூட்டம் கூட்டமா இருப்பாங்க. காதல் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தனிச்சு இருப்பான். தனிச்சு இருக்க மாதிரியான ஒரு எண்ணம் உருவாகும் நடுவர்களே. நம்ம மட்டும் ஏன்னா அந்த காதலியோட நினைப்புல அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுதாங்க காதல் திருமணம் அப்படிங்கிறது. உண்மைதான், உண்மைதான். காதலும் கருவாடும் ஒண்ணுமா? எப்படி? ஊரே நாரும் அதுக்கு ரெண்டுக்கும் மணக்கம். நடுவர் அவர்களே, அண்ணன் சொல்லிட்டு போனார் பாத்தீங்களா, இந்த Facebook, இன்ஸ்டாகிராம், அது இதுல எல்லாம் வருதே காதல், அதெல்லாம் காதலா அப்படின்னு கேட்டு நாங்களும் உண்மையை ஒத்துக்கிறோங்க. 3 பேருமே உண்மையை ஒத்துக்கிறோம். Facebookல, ட்விட்டர்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ வர்றதுக்கு பேர் காதல் கிடையாதுங்க, அதுக்கு பேர் காமம் நடுவர் அவர்களே. அதுல போய் தேடக்கூடாதுங்க. ஸ்டாண்ட்லுக்கு வர்றதுதான் காதல். அப்படிலாம் கிடையாது. இங்க பாருங்க, எப்ப ஆதாம படைச்சாரோ அப்பயே ஏவாளையும் படைச்சிட்டாரு. இவனுக்கு இவன், இவளுக்கு இவன் அப்படின்னு எனக்கு தெரியுமா? நான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை. கிலோனா சர்ச்சுக்கு போயிட்டே வளர்ந்தேன். ஒரு நிமிஷம், சர்ச்சுக்கு போயிட்டே நான் வளர்ந்தேன். பைபிள் வாசிச்சுக்கிட்டே வளர்ந்தேன். பெருமாள் கோவிலுக்கே போவார், எல்லா கோவில் திருத்தலங்களுக்கா போயிட்டு வருவாரு. அவருக்கு தெரியுமா சின்ன பிள்ளைல கிலோனாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு? அது எல்லாம் இல்ல, இறைவனுடைய திட்டம் நடுவர் அவர்களே. அதே மாதிரிதான் காதல் திருமணம்ங்கிறது, அதை தவிர்க்க முடியாது. பண்ணிருப்பாரா? திட்டம் ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆயிருக்கும். உங்களை தான் க்ளோஸ் பண்ண போறேன் இப்ப. ஏமா என் மேல எவ்வளவு உங்க காதல் திருமணம் எதனால திருமணம் நல்லதுன்னு சொல்றோம்? அவ்வளவு பாசம், இன்னும் காதல் குறையவே இல்லைங்க. யார் மேல? என் மேல தாங்கண்ணா. உண்மைதான். அதுக்கு உண்மையான காரணம் இருக்குன்னு. கல்யாணம் பண்ணதுல இருந்து நீ மேடையா தெரியுற. எட்டி இருக்கால் மேல ஒரு பாசம் இருக்குதானே செய்யும். அப்படி கிடையாதுங்கண்ணா. இன்னைக்கு கூட உங்ககிட்ட போன் பண்ணார்ல, இப்ப சாயந்தரம் போன் பண்ணார்ல, மச்சான் உங்க தங்கச்சி பத்திரமா வந்துட்டாளா கேட்டார்ல. வரும்பொழுது ரிட்டர்ன் வரும்பொழுது என்கிட்ட கரெக்டா சொல்லி அனுப்புங்கன்னு சொன்னார்ல. என்ன காரணம்? என்ன காரணம்? அவ்வளவு காதல் நடுவர் அவர்களே. காதல் தான் அங்க இருக்கு. வீட்டுல எச்சரிக்கையா இருக்கணும். நீ போன உடனே கிளப்பி விட்டுருவாரு. அது உண்மையா? இங்க பாருங்க நடுவர்களே, இந்த முடி இருக்கு பாருங்க, இந்த முடி இருக்கு பாருங்க. ஆமாமா, பாத்து பாருங்க. பாத்து ஓவரா போடாத, பறந்து லாங்கா இருக்கு, பட் ஹேர் ரொம்ப கொட்டுது. இந்த பூ கூட வழக்கமா என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்குற பூவை தான் நான் கொண்டு வருவேன். ஆனா இன்னைக்கு நம்ம சீதாலட்சுமி அம்மா தான் இந்த பூ எங்களுக்கு எல்லாம் கொடுத்து அலங்காரமா கொடுத்துருக்காங்க. சீதாலட்சுமி அம்மா, தேங்க்யூ சோ மச் அம்மா. பூ விக்கிறாங்களா அவங்க எங்களுக்கு இலவசமா பூ கொடுத்துருக்காங்க. தூக்கி தூக்கி விடுற, அது வாட்டுக்கு 4 நாளா பறந்துங்கிட்டு போகுது.
டக்கு டக்குன்னு தூக்கி விடுதுன்னே பறந்துக்கிட்டு போகுது, என் வாயில ஒண்ணு போகுது. என்ன கோவிந்தராஜ் சார் இந்த மாதிரி நடுவர் இன்சல்ட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காரு, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கீங்களே அவர் சார். என்ன செய்ய முடியும், அவர் ஏத்தி விட்டுட்டு அவர் பாட்டு கடைசியில காசு வாங்குற வரைக்கும் உட்கார்ந்தா இருக்கும். ஆனா இந்த முடி இருக்கு பாருக்கா, தினந்தோறும் 10 முழம் பூ வாங்கிட்டு வந்து தருவார் பாருக்கா. ஏக்கா என் புருஷனுக்காக நல்லா கை தட்டுக்கா, கை தட்டுக்கா. ஏக்கா நீங்கள் தட்டுங்கக்கா. உன் புருஷனுக்கு எல்லாரையும் தட்ட சொல்றேன். தட்டக்கூடாதா? ஆமா தட்டலாம். ஆமா என்னம்மா சொல்ல வர்ற? உங்க மச்சான பத்தி தான பேசிட்டு இருக்கீங்க. இந்த முடிக்கு ஆமா ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருக்கு. இந்த முடிக்கு தினந்தோறும் 10 முழம் பூ வாங்கிட்டு வந்து தருவாங்க சார். ஒருவேளை ஷார்ட்ஸா போடுங்க என்னோட வீடியோஸ், லாங் வீடியோஸா போட்ற வேண்டாம், 2 செகண்டா போட்டு விடுங்க. ஆமா ஷார்ட்ஸா போடுங்க. போட்டீங்கன்னா கேப்ஷன் சொல்லுமா, நல்ல கேப்ஷன் போடுங்க, ஓகேவா? அதான் முக்கியம். 10 முழம் பூ வாங்கிட்டு வந்து தருவாரு. ரொம்ப பீத்திக்காத கிலோனா ஏங்கண்ணா? 1 முழம் வாங்கிட்டு வந்தா உன் மேல பாசம்னு அர்த்தம். சரி, என்ன சொந்த முடிய கூட முடிய ஆட்ட விட மாட்டேங்கிறீங்க? சொந்த முடிய ஆட்டு கீழே விழுந்தா அந்த கணக்கு வேற, தனித்தனியா 1-2 விழுகுது. ஓ ஹேர் 1 முழம் வாங்கிட்டு வந்தா உன் மேல சொன்னா நான் தங்கச்சிக்கிட்ட சரி அந்த சொல்லவே விட மாட்டியா நீ? சொல்லுங்கண்ணா. முடிய பேச அந்த எடுத்து பிடிச்சுக்கமா. தினந்தோறும் 10 முழம் பூ வாங்கிட்டு வந்து தருவாரு. இந்தம்மா அதை விட்டு தொலைமாங்கிட்டு. சரி விட்டுட்டேன். என்னமோ தேனு விடுறது மாதிரியே முதல்ல இருந்து அதை விட்டு லாத்துற. இந்தம்மா 1 முழம் வாங்கிட்டு வந்தா உன் மேல பாசம்னு அர்த்தம். சரி 10 முழம் வாங்கிட்டு வந்தா பூக்காரம்மா மேல பாசம்னு அர்த்தம். அண்ணா என்ன சொல்றீங்க? நல்லா இருப்பேன். பட்டிமன்ற முடிவு இருக்கு, கலட்டியாவது வையத கொஞ்சம் நேரம் படுத்தி எடுக்கிற முதல்ல இருந்து. நான் என்னங்கடா சொல்றீங்க? என்னங்கடா சொல்றீங்க? தினந்தோறும் 10 முழம் பூ வாங்கிட்டு வந்தா பூக்காரமா அழகா இருக்குன்னு அர்த்தமா? இல்ல நான் நம்ப மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த காதல் கணவர் என் கண்ணாளன் இருக்கார் பாருங்க, என் பெருமாள், என் காதலன், என்னோட நண்பன், என்னோட சண்டைக்காரன் எல்லாமே அவர்தாங்க. அந்த அந்யோன்யம் வளருதுன்னா அப்படிலாம் கிடையாது. அவர்கிட்ட நான் கேட்டனே, அது என்ன அத்தனை பூ கடை இருக்கும் பொழுது அவ கடையிலே போய் பூ வாங்கிட்டு வரீங்களே, என்ன விஷயம் நான் கேட்டேன்ல. தங்கம் என் கண்மணி சந்தேகப்படாதம்மா அப்படின்னாரு. எத்தனை பேர் ஒரு ஆளுக்கு வைக்கிறாரு பாரு. சந்தேகப்படாதம்மா, எனக்கு பிடிக்கல அப்படின்னாரு. எப்படி சொன்னாரு? எப்படி சொல்? சந்தேகப்படாத. நோ, கழுத்த கீழே வச்சுக்கணும். மைக் அடிக்குமே. சந்தேகப்படாதம்மா, எனக்கு பிடிக்கல. இல்ல இல்ல இவ்வளவுதான் முடியும்னால சந்தேகப்படாத. சந்தேகப்படாதம்மா, சந்தேகப்படாதம்மா. அந்த புலோ நமக்கு வர மாட்டேங்குது. என்ன எனக்கு பிடிக்கல அப்படினாரு. என்னன்னு தான் சொல்றீங்க அப்படின்ற. அது தங்கச்சி மாதிரிமானாரு. கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. உனக்கு தங்கச்சி மாதிரின்னு இருப்பாரு. என்ன இப்படி சொல்றீங்க நடுவர்களே? ஆமாம்மா, எவ்வளவோ ஆளுகளை பார்த்திருக்கோம். நான் போய் வச்சு பெருமாள்ல சேட்டக்காரன்னு அர்த்தம். நான் போய் வச்சுக்கிறேன் நடுவர்களே. இப்ப ஏன் நீயே வச்சுக்கிற? ஆனா பாடல் கொடுத்தாரு பாருங்க, காதலுக்கு இருக்கக்கூடிய மகிமை இருக்கு தெரியுமா நடுவர்களே? நீங்க காதலிச்சிருக்கீங்களா? அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு வர்றேன் நானு. நீங்க காதலிச்சிருக்கீங்களா அதை ஞாபகப்படுத்துங்க, ஓகேவா? ஆனா பாட்டு கொடுத்தாங்க கோவில்லயே காதல் தொழுகை நடுவர்களே. என்ன அழகான அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்துல பாட்டு கொடுத்தாங்க தெரியுமா? கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். இந்த சந்தோஷம் அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல கிடைக்குமா? கிடைக்கலாம், கிடைக்கலாம். பெரியவங்க பார்த்து வைப்பாங்க. குளத்துக்குள்ள சுத்தி வர முடியுமா? வர முடியுமா? நடுத்தரல 2 பேரும் அது கேமரா வச்சு. ஹலோ, அந்த அணிக்கு பேச்சாளர் மாதிரி பேசக்கூடாது. இப்ப நடுவர நல்ல கம்பீரமா இப்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடியுமாங்க? அது போய் முடியுமா? நீ காதல் திருமணம் மாதிரி முடியுமாமா? ரெடி. 1000 தாமரை. 1000 தாமரை. நீங்க 2 பேரும் சேர்த்து சேர்த்து. ஆமா ஆமா, இந்த டைம்லாம் எடுக்க கூடாது. இது நல்லா இருக்கும். சரி போ.
மாதிரி லைவ்லியான மியூசிக் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். நல்லா கைத்தடம் கொடுங்க பாப்போம். எதுக்கு அப்படின்னா இவ்வளவு கச்சேரியில் வாசிக்கிறது வேற. ஏன்னா மொத்தம் 20 பாட்டுக்கும் 10 பாட்டு சேர்த்து எடுத்து வருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. நாங்களே என்ன பாட்டு எடுப்போம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி அந்த நேரத்துக்குள்ள வாசிக்கிறது இருக்குல்ல, அது அவ்வளவு சார். அது 2 பேர், அங்கே 10 பேர் இருப்பாங்க. நல்லா இன்னொரு தடவை கைத்தட்டலாம். ஆனா என்ன அழகா ரசிக்கிறாங்க பாத்தீங்கல்ல. ஆமாமா. ஆனா நீங்க காதலிச்சிருக்கீங்களா நடுவர் அவர்களே? நிஜமாவா? ஆமாமா. காதலிச்சிருக்கீங்களா? என்ன அப்படி சொல்ற? உங்களுக்கு காதல் திருமணமா? அப்ப இல்ல, காதல் திருமணம் தான், ஆனா இல்ல. என்ன போட்டு குழப்பறாரு ஊர் பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்திருக்கு. காதலிச்சிருக்கேன், திருமணம் பண்ணிருக்கேன். காதலிச்சிருக்கீங்க, திருமணம் பண்ணிருக்கீங்க. ஆனா காதலிச்சவங்களே திருமணம் பண்ணலையா? அப்ப காதலிச்சிருக்கேன், திருமணம். சரி, எத்தனை பேரை காதலிச்சிருக்கீங்க? டக்குன்னு கேட்டா எப்படி சொல்றது? இருங்கண்ணே, 1 இதை மட்டும் கட் பண்ணிருங்க. 2 3 4 5 6 7. சும்மா சொல்லுங்கண்ணா. இல்லம்மா, ஏதாவது 1 2 விட்டு போச்சுன்னா சிக்கலாய் போயிடும். விடுமா பட்டி முயலை பாருமாங்கிட்டு. அண்ணா பட்டிமன்றத்துல ஒன்னும் வாய்ப்பு இல்லை தாய். எத்தனை? 17 பேரா? இல்லம்மா, ஏதோ கணக்கு, ஏதோ ரைட் விடு. 17 பேத்த நீங்க லவ் பண்ணி இருந்திருக்கீங்க. என்னைக்கே முன்ன 30 வருஷம் பேசாம இரு. ஆமா, அது என்ன கணக்குன்னு தான் எனக்கு தெரியல. 17 பேத்த நீங்க காதலிச்சிருக்கீங்க. ஆமா. ஆனா அவங்க உங்களை காதலிச்சாங்களா யாராச்சும்? அது முக்கியமாமா. நம்ம காதலிக்கிறோம், நம்ம அவங்க நம்மளை காதலிக்கிறோங்கிறது முக்கியமா. இது என்ன வம்பா இருக்கு? அப்ப நீங்க எத்தனை பேத்த வேணாலும் காதலிக்கலாம் சொல்றீங்க. நான் ஒண்ணு சொல்லிச்சேம்மா. இப்ப நேரா கோயிலுக்கு போறோம், சாமியை நம்ம கும்பிடுறோம், சாமி நம்மள திருப்பி கும்பிடணும் அவசியமா? ஓ, எனக்கு இப்பதான் புரியுது. அப்ப பெண்களும் தெய்வங்களும் ஒண்ணுன்னு சொல்றீங்க. அக்கா நல்லா கை தட்டுங்கக்கா, நல்லா கை தட்டுங்கக்கா. சரி, இப்படி மாத்தி சொல்லுவோம். எப்படி? இப்ப பேய் ஆடுது, நம்ம எதிர்த்தாப்புல இருந்து திருப்பி ஆடுறோமா? எப்படி? அப்ப பொம்பளைங்களும் பேய் ஒண்ணுன்னு சொல்றீங்களா நீங்க? அனுபவிச்சிருப்பாங்கல்ல. என்ன நடுவர்களே இப்படி சொல்றீங்க? காதல்னா என்ன தெரியுமா? இப்ப நான் உங்களுக்கு, ஆனா நீங்க அண்ணிய நினைச்சுக்கங்க. வாய்ப்பு இல்ல, வேண்டாமா. ஏன் அண்ணிய சொன்னோனே இப்படி பயப்படுறீங்க? நான் வெளியில வந்தா நிம்மதியா இருக்கிறேன், எதுக்கு அண்ணிய நினைச்சுக்கங்க? ஏதோ நினைச்சுக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா இந்த பட்டிமன்றம் முடியறதுக்குள்ள என்னோட சோடிக்கிளி இங்க வந்து நிக்க மாத்துக்குங்க. என்ன நான் எங்க போறேனோ அங்கேதான் ஓடி ஓடி ஓடுவாரு பாத்துக்கங்க. பழம் பறிக்குதுன்னு தெரியல. அண்ணா இல்லங்கண்ணா, அவ்வளவு பாசக்காரங்கண்ணா என் சோடிக்கிளியை. தேடிடுவோமா? சோடிக்கிளி எங்கே சொல்ல சொல்ல, சொந்த கிளியே நீ வந்து நில்ல. சோடிக்கிளி எங்கே சொல்ல சொல்ல, சொந்த கிளியே நீ வந்து நில்ல. கண்ணே கிளி நெருங்காத கிடக்கு கண்ணோரங்காமே, பட்டு கிளி இது துட்டு துட்டு கலந்தொரு விட்டு சும்மா. சோடிக்கிளி எங்கே சொல்ல சொல்ல, சொந்த கிளியே நீ வந்து நில்ல. அடியத்த மகரத்தினமே ஆசையுள்ள பொம்மையிலே, அடியத்த மகரத்தினமே ஆசை
என்ன ஜாலியா இருக்கீங்கல்ல. இவங்க 3 பேருக்கும் ஒரு தடவை கை தட்டுங்க. பின்னாடி எல்லாருக்குமே நல்ல ஜோரா கை தட்டலாம். எல்லாமே நல்லா கை தட்டலாம். இங்க பாருங்களேன், நான் மேடையில உழைச்சிட்டு போறேன்ல, ஆனாலும் கூட வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். ஆமா நடுவர் அவர்களே, 24 மணி நேரம் சர்வீஸ் போல இருக்கு. எப்பயுமே எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். காதல் திருமணம் பண்ணிக்கிட்டா எங்க வேலை பார்க்க மாட்டாளோ அப்படிலாம் நீங்க பெரியவங்க நினைப்பீங்க, மாமியார் ஸ்தானத்துல இருக்கவங்க நினைப்பீங்க. சத்தியமா அப்படி கிடையாதுக்கா. எனக்கா நல்ல ஒரு பலத்த கைத்தல் கொடுங்க பாப்போம், நல்ல ஒரு பாராட்டு தெரிவிங்க பாப்போம். கிட்ட போயிட்டு ஓவராலா தட்ட சொல்லிட்டு வா. ஒரு உங்களோட ஆசீர்வாதத்தால எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். வீட்ல என் புருஷன் துணி துவைப்பாரு, நான் பாப்பேன். அவர் பாத்திரம் கழுவுவாரு, நான் பாப்பேன். அவர் காய்கறி நறுக்குவாரு, நான் பாப்பேன். அவர் சமைப்பாரு, நான் பாப்பேன். நீ திம்ப அவர் பாப்பாரு. அதேதான் நடுவர் அவர்களே, இந்த இணக்கம் வீட்டுக்காரர் உன்னை எப்ப பார்த்தாலும் பாப்பா பாப்பான்றாரோ. ஆனா இந்த இணக்கம் எப்ப வருது? காதல் திருமணத்துலதான் வருமே ஒழிய, இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல என்ன 3 நாள் மாமியார் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டா பாருடி, வந்துட்டா அலப்பி. மேட்டு நிலத்துல உழுதவனும் கெட்டான், அந்த மேனாமினிக்க கட்டினவனும் கெட்டான். எங்க ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னு? ஆலங்குடி மாடு அழகுதான், அது வேலையில கட்டினா இளவுதான் பாகல்ல. அந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா காதல் திருமணத்துல எப்படி தெரியுமா, என் மாமியா என்னை திட்டுவாங்க நடுவர்களே, பயங்கரமா திட்டுவாங்க, பயங்கரமா திட்டுவாங்க. ஆனாலும் கூட, ஆனா நான் எப்படி தெரியுமா, கண்ணியத்தோட எங்க மாமியாவ என்னோட கடமைன்றதுனால நான் பார்த்தேன். அந்த அந்யோன்யம் எதனால வருது தெரியுமா, உங்க வீட்டுக்காரர் சமைப்பாரு அந்த மாதிரி கிடையாது. அவங்க நோயுற்ற நேரத்துல கூட நான் பாத்துக்கிட்டேன். என்னோட கடமையை நான் ரொம்ப சரியா செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஏன் புருஷனை நல்ல பிள்ளையா வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. மாமியாருக்கு நீ அவங்களுக்கு எப்படி எங்க இருந்தாலும் ஒரு பிளஸ் பண்ண ரொம்ப அப்படி. ஆமா, அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அட நீ பிளஸ் பண்ணு பரவாயில்ல. உண்மையில மாமியாருமா அப்படி ஒரு மனுஷனை வளர்த்து வச்சதுக்கு தேங்க்ஸ்ண்ணா. ஆமா, நீ கோயில் கட்டியே கும்பிடலாம். ஊதுபத்தி வாங்குறதான் ஜரமா இல்ல சொல்றேன். கோயில் கட்டி கும்பிடுறது இல்லம்மா, அப்படி ஒரு நல்ல மனுஷன், தங்கமான. ஆனா அப்படி சொல்லுங்க, திண்டுக்கல்ல போய் 1,00,000 பேர் இருந்தாலும் திண்டுக்கல்ல போய் இது வீட்டுக்காரரை கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவு அழகா பெருமாள்னா நீ யார் வேணாலும் சொல்லுங்க, அவ்வளவு அழகா இருப்பாரு. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல போய் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நீங்க வேணா போய் பாருங்க, இது வீட்டுக்காரரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவு அப்படி இருப்பாருமா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல. உண்மைதாமா, அப்படி ஒரு மனுஷன், அப்படி ஒரு தெய்வீக கலை உள்ள ஒரு மனுஷன் நீ பார்க்க முடியாது. அயன் பண்ணாத சட்டையை பட்டனை மாத்தி போட்டுக்கிட்டா அதான் அது வீட்டுக்காரர். ஏனே எப்படி சிரிக்கிறீங்க தெரியுமா? அவர் அப்படித்தான் சிரிப்பாரு. ஆனா என்ன எந்த ஊர்ல திரும்ப பொண்ணு கேட்டு வந்தாங்க. எந்த ஊர்மா? ஐயோ, ஏமா வைக்கப்படுறீங்க? எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னமா வைக்கப்படுற? இந்த கிரவுண்ட பார்த்தாலே எங்க அப்பா வீட்டு வாசல் தாங்க ஞாபகத்துக்கு வருது. இந்த மக்களை பார்த்தாலே என்ன பொண்ணு பார்க்க வந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருதுன்னா பாத்துக்கோங்களேன். எப்படிமா? 4500 பேர் வந்திருந்தாங்கண்ணா. இது பொண்ணு பார்க்கவா? ஆமா. உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்க மாட்டாங்க, பொண்ணானு பார்க்க வந்திருப்பாங்க. ஏங்கண்ணா நீங்க என்ன எந்தெந்த ஊர்ல இருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க? எந்தெந்த ஊர்மா? நம்ம ஊர்ல இருந்து கூட கேட்டு வந்தாங்க தெரியுமா அண்ணா? மனமுள்ள பொண்ணு இன்னை மருதையில கேட்டாங்க, சீமையில கேட்டாங்க, மனோரில் கேட்டாக, வேணாம் என்ன சொன்னீங்கன்னால என் மச்சாவும் மேல ஆசைப்பட்டு வந்தே பின்னால, அதையெல்லாம் வேணாம் என்ன சொன்னீங்கன்னால என் மச்சாவும் மேல ஆசைப்பட்டு வந்தே பின்னால, என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாக, அந்த மாயவரத்துல கேட்டாக. நடுவர் அவர்களே போதும், உன்னை கேட்டதுக்கு 2 பேரும் விடல. வேலை சுத்தமா இருக்குன்றதுனால வேளாங்கண்ணில இருந்து கூட கேட்டாங்க தெரியுமா? ஆமா, புள்ள நல்லா விறுவிறுன்னு பேசணும், விழுந்த மாவடியில் கூட கேட்டிருக்காங்க. நல்ல வெள்ளேந்தியான புள்ளன்னு வெள்ள பள்ளத்துல இருந்து கூட கேட்டாங்க தெரியுமா? புதுசா பேசுவேன்னு புதுப்பள்ளியில கூட கேட்டிருக்காங்க. நடுவர்களே பட்டு புடவை கட்டினா அவ்வளவு எடுப்பா இருப்பேன்ற ஒரு காரணத்துக்காக பட்டுக்கோட்டையில இருந்து கேட்டாங்க. திருத்துறை முழிக்க மாட்டேன் திருத்துறைப்பூண்டியில இருந்து கேட்டாங்க. பிரமாதமா பேசுவான்னு பிரதாமரா ராமபுரத்துல கூட கேட்டிருக்காங்க. கீழையே பார்த்து பணிவா நடப்பேன் கீழையூர்ல இருந்து கூட கேட்டாங்க நடுவர் அவர்களே. ஏமா நீ சுறுசுறுப்பா பேசுவான்னு சுடுகாட்டுல கூட கேட்டிருக்காங்க.
ஏன் 30 வருஷம்? சரிம்மா 29. என்னங்க சுடுகாட்டுல இருந்து கேட்டாங்களா? ஆமாம்மா அங்கதான் கேட்டிருப்பாங்க. ஆனா நான் எவ்வளவு அடக்கமான புள்ள தெரியுமாங்களா? அதனாலதான் அங்க கேட்டிருக்காங்க. அடக்கமான ஆட்களை முழுக்க அங்கதான் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆனா இத்தனை பேர் கேட்டு வந்திருந்தாங்கல்ல, 4500 பேருக்கு என்னுடைய கையால தயார் பண்ண காஃபியை போய் கொடுத்தீங்கன்னா அவெல்லாம் உசுரோட இருக்கான்னா நான் எப்படி பாராட்டி தெரியுமா அந்த காஃபியை குடிச்சாங்க? எப்படி தெரியுமா பாராட்டினாங்க? நீங்க கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஆமாமா, ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில் நடந்த டீ குடிச்சிட்டு. சொல்லுமா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொல்ல மாட்டேன். இந்த மேடையில நீ சொல்ல மாட்டேன். வீடியோல இதை எடிட் பண்ணி விட்டுருங்க சார். ஆமா, எல்லாத்தையும் எடிட் பண்ணி விட்டு வெள்ளையா ஓட விடுங்க. நானா வர சொன்னே? சொல்லு. உண்மையாவே 4500 பேர் என்னுடைய காஃபிய அப்படி சுவைச்சு குடிச்சாங்க. நான் போட்ட காஃபிய கிலோனா அண்ணா வாமிட் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா நீங்க? நான் இல்லம்மா, 4500 வாமிட்டிங். ஆஸ்பத்திரி தாங்கலையா? எஸ், சிம்பிளி வாமிட்டிங். அண்ணா அந்த டீ வந்து நான் பேசினதுக்கு அப்புறம் கொடுங்க, ஓகேவா? உண்மையாவே நீங்க வாமிட் பண்ணி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஐ டோன்ட் நெவர் மைண்ட். ஐ நெவர் மைண்ட் யூ. ஓகே ABCD ஓகே. நோ EFGH. Wow கிலோனா, your preparation is very delicious. பாப்பா இங்கிலீஷ் எல்லாம் பேசு. அப்படி பாராட்டாங்க. தங்க வீடியோ வாடி எடுக்கற. அதை நீ ஏன் டெலீட் பண்ணிக்க? இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு. பாக்காதடா தம்பி. இங்க பாரு, நான் உனக்கு என்ன வேணும்? இங்க பாரு, என்ன பாருடா. அத்தை, அப்பத்தா, சித்தியா? அவன் சொல்றான் மைண்ட் வாய்ஸ்மா. ஆமா, லேட்டா உடைச்சு விடுறேன். உண்மையாவே நடுவர்களே, வாழ்க்கையில இவ்வளவு பேர் 4500 பேர் காஃபியை குடிக்கிறாங்களே, அப்ப மாப்பிள்ள பெருமாள் என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேக்குறதுக்கு எனக்கு ஒரே ஆசையா இருந்துச்சுங்க. உண்மையாவே அந்த காஃபி அவரும் குடிச்சிட்டு அவ்வளவு பாராட்டுனாரு அப்படின்னு சொன்னா அதுதாங்க காதல் திருமணம்ங்கிறது. உண்மையாவே அப்ப பாராட்டுனாலதான் இப்பவும் பாராட்டுறாரு. அதை குடிச்சிட்டு இல்ல, இப்ப பாராட்டவே மாட்டேங்கிறாருங்க. நான் தான் சமைக்கிறது இல்லையே, அப்புறம் எதுக்கு பாராட்டணும்? அவர் தான் எனக்கு சமைச்சு போடுறாரு. அந்த இந்த திருமணத்துக்கு பேர் என்ன? இவங்க திருமணத்துக்கு பேர் என்ன? சாரி, மறந்து போயிட்டேன், எனக்கு சொல்லவே வரல. காதலிக்கப்படாத அவங்க திருமணம், காதலே இல்லாத திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்பா அம்மா பார்த்து வச்சுட்டாங்களேன்ற ஒரே காரணத்துக்காக, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடித்த ஒரே காரணத்துக்காக தனக்கு பிடித்த காதல்களை எத்தனையோ பேர் தியாகம் பண்ணின வரலாறு தாங்க இருக்கு. எத்தனையோ பேர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாம் அந்த வைராக்கியம் சொல்லக்கூடிய அந்த வீம்புனாலதானே தவிர காதல் திருமணம் எப்படி தெரியுமா? இப்ப எனக்கு என் வீட்டுக்காருக்கு சண்டை வராம இருக்குமா? நான் பேசினது பின்னாடி கொண்டு வர சொன்னேன் ஜீவனே. உனக்கு உண்டு, உனக்கு தனியா டம்ளர்ல உண்டா? இல்ல, அதுக்கு இல்ல, டிஸ்டர்பன்ஸா இருக்குமே. உண்மையாவே நீ பேசும்போது உண்மையாவே காதல் திருமணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வராம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குடும்பமே கிடையாது. இல்ல, அதுக்கு பேர் மன்னாரன் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் ஆஃப் இந்தியான்னு அர்த்தம். அப்ப சண்டை வரணுமா இல்லையா? எனக்கு என் புருஷனுக்கு சண்டை வரும். ஆனாலும் கூட அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கு பாத்தீங்களா? சாரி தங்கம், சாரி செல்லக்குட்டி. தங்கப்புலன் தான் என்னோட நம்பரை சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. பண்ணிருப்பாரு. இன்னொன்னு போய் மொபைலை எவனோ திருடிட்டான். அது பரவாயில்ல, இன்னொருக்கு சேவ் பண்ணி வச்சிருக்காரு. பார்த்தேன் வெள்ளி புள்ளன்னு வச்சிருக்காரு. இன்னொரு சிம், இன்னொரு சிம்ல வைர புள்ளன்னு வச்சிருக்காரு. என்ன காரணம் தெரியுமா? நகைச்சுவைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, அப்பா அம்மா மேல பழிய போட்டு தப்பிக்கிறதுக்கு பேர் தாங்க அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது. ஆனால் காதல் திருமணம்ங்கிறது கூடவோ குறைச்சலோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இந்த சமூகத்துக்காக வாழணும், நம்ம பெத்தவங்களுக்காக வாழணும், நம்ம அக்கா தங்கச்சிக்காக வாழணும். எங்க நம்ம கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு, நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டா நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாதோ, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம போயிருவோம், அண்ணனுக்கு குடும்ப பாரமாகி போயிருவோமோன்ற ஒரு காரணத்துக்காக வைராக்கியத்தோடு வாழ வைக்க கூடிய திருமணத்துக்கு பேர் தான் நடுவர்களே காதல் திருமணம். உண்மையா இருந்தா நல்லா ஜோரா கைத்தடுங்க பாப்போம். உண்மை. ஆனா நீ தட்ட மாட்டியா? நீ என்ன சொன்னாலும் உண்மைமா. நான் தட்ட மாட்டேன். ஒருத்தர் அல்லம்மா, அடி பலமா இருந்தா தட்டுறது சிரமம். இல்ல, அப்படி கிடையாது. அவருக்கு ஆதலிச்ச பிள்ளைய கல்யாணம் முடிக்கல, கரம் பிடிக்கல. அந்த பொறாமை என்ன பார்த்து என்னோட அழகுல மயங்கி போய் கை தட்ட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? என்ன பண்றது? ஆனா பாட்டு கொடுத்தாங்க பாருங்க, ஒரு பாட்டு. எப்படிமா? பொன்மான தேடி கொடுப்போமா? நீ எதை வேணாலும் கொடு. என்னப்பா அந்த பாட்டு வாசி 20 வருஷம் ஆகுதான். வேற ஏதாவது ஒரு மான தேடு இல்லைன்னா சரி, வேற பாட்டு கொடுப்போமா?
ஏன்னா காதலுக்காக எவ்வளவோ பாடல்கள் இருந்துட்டாலும் கூட காதல் தோல்விக்காக இந்த பாட்டை கொடுக்கறோம். என்ன தெரியுமா? காதலித்தவர்கள் தங்களுடைய காதலியையோ காதலனையோ கரம் பிடிக்காம வாழ்க்கைக்குள்ள நுழையாம இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக இந்த பாடல் சமர்ப்பணம். நடுவர்களை இந்த பாடலோட நிறைவு செஞ்சுக்கிறேன். அதுதான் பேசுனது. பொன்மான தேடி நானும் ஓட வந்தேன், பொன்மான தேடி நானும் ஓட வந்தேன். நான் வந்த நேரம் அந்த மனங்கு இல்லை, அந்த மானோல மாயமல்ல ராசாத்தி. அடி நீ சொன்ன பேச்சு நீர் மேல போட்ட மாக்கோலமாச்சு. அடி நீ சொன்ன போட்டு நீரோட போகும் காத்தோட போச்சுதடி. தேடி நானும் ஓடு வந்தேன். நான் வந்த நேரம் மனங்கில்லை. எத்தனையோ பேருடைய ஆழ்மனதின் அடியிலிருந்து முதற்காதல் கதவு தட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால் காதல் திருமணமே நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை தாண்டி இல்லற உறவுகளையும் அந்யோனத்தையும் குடும்பத்தையும் இணைக்கக்கூடியது, என்றென்றும் இனிமை தரக்கூடியது என்பதை தாங்கள் தீர்ப்பாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் இசையமைத்ததற்கும் ஒளிபெருக்கி அமைத்ததற்கும் அழகாக வீடியோ எடுத்துக் கொண்டிருப்பதற்கும் மிக மிக அழகாக ரசித்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. நல்ல கை தட்டலாம். இன்னொன்னு 20 வருஷம் கழிச்சு அவர் அந்த பாட்டை வாசிச்சிருக்கார். 20 வருஷம் கழிச்சு நல்லா கிலோனாவுக்கு ஒரு முறை கைத்திடலாம். இந்த பாடி பேசுறதுக்கு அவ்வளவு சர்வசாதாரணம் இல்லை. ஒரு சில பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க, பாடின சுதி வேற, பாட்டு எடுக்கிற சுதி வேற, அதையும் இதையும் ஞாபகம் வச்சு எடுக்கலைன்னா பாட்டும் போயிடும், எல்லாம் போயிடும். நல்லா கிலோனாவுக்கு ஒரு முறை கைத்தட்டலாம். இன்னொன்று அவங்க இசை 2 பேருக்கு ரொம்ப அழகாக கைத்தட்டலாம். 20 வருஷம் கழிச்சு இந்த பாட்டு எவ்வளோ அழகான பாட்டு தெரியுமா? இந்த மாதிரி பாட்டு நிறைய பாடல்கள் அந்த காலகட்டத்தில் சும்மா நீங்கள் காதலை உருகி உருகி பாடின பாட்டு அவ்வளோ பாட்டு இருக்குது. நீங்கள் அந்த காலத்தில் அவ்வளோ நீங்கள் அதுவும் நீங்கள் ராஜேந்தர் பாட்டுனா நீங்கள் காதலில் உருகி எவ்வளோ பாட்டு இருக்குது ராஜேந்தர் பாட்டு. மனுஷன் நீங்கள் ஒவ்வொரு பாட்டையும் எடுத்துக்கங்களேன், அவ்வளோ பாட்டு ராஜேந்தர் கொடுத்துருப்பார். அதுலேயும் ஒரு பாட்டு, திருக்கோயில் வாசல் திறக்கவில்லை, திருக்கோயில் பூஜை நடக்கவில்லை, தேவதையை காண்பதற்கு வழியுமில்லை, தேன்மொழியை கேட்பதற்கு வகையுமில்லை, காதலில் வாழ்ந்த கன்னி மனம் காவலின் வாடையில் கண்ணி விடும், கூண்டுக்குள்ளே அலைமோதும்
காதல் கிளி அவள் பாவம் காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீ காதோரம் பூச்சொல்லு காதோரம் பூச்சொல்லு வைகை கரை காற்றே நீயும் வஞ்சிதனை பார்த்தா சொல்லு வைகை கரை காற்றே நீயும் வஞ்சிதனை பார்த்தா சொல்லு மனம் மனம் வாடுதென்று வஞ்சிதனை தேடுதென்று காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் பூச்சொல்லு நீ காதோரம் பூச்சொல்லு. காதல்ல ஊறி திளைச்ச விஷயங்க அப்ப சொல்றாங்கல்ல, எனக்கெல்லாம் உண்மையில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். நான் சொன்னது காதலிச்சது ஒரு பக்கம், என்ன மாதிரி ரைட்டு நமக்கு அமைஞ்சது அப்படின்னு விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். கல்யாணம் என்னது அவர் மாமன் மக, அதனால ஒரு மாதிரி பேசுவார். இந்த கல்யாணம் முடிஞ்சு பெண்கள் இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் என்ன ஒரு இது வரும் தெரியுமா? பார்த்துக்கோ, அண்ணன் வருவார், தம்பி வருவார், அப்படி இப்படின்னு எல்லாமே. இது என் மனைவி எல்லாம்மா நீ வந்து பாரு, என் மனைவி ஏன் வரு இது வேற நம்பிக்கை ரொம்ப 29 வருஷம் ஆகுது நீங்கள். ஆமாம்மா விடுமா, என் மனைவின்னு சொன்னம்மா விடுமா. இந்த எப்படி ஆள் தெரியுமா, நம்மளை மிரட்டுற சாதாரணம் இல்லை சார். இந்த தீபாவளிக்கு பல பலகாரம் செய்வாங்க எங்கள் வீட்டில், குறிப்பாக கெட்டி உருண்டை செஞ்சிருவா. கெட்டி உருண்டைக்கு ஏன் கெட்டி உருண்டைன்னு பேர் வச்சாங்கன்னு அவள் செஞ்ச பிறகு எனக்கு தெரியும். அவ்வளவு கெட்டியாக இருக்கும். என்ன பெரிய மிலிட்டரியில் தயாரிக்கிறாங்க குண்டு, எவ்வளோ பெரிய குண்டு அந்த குண்டுக்கு இணையாகாது. ஆமாம், உருட்டி விட்டோம்னா எதிர்த்த வீட்டில் பாரம் பயங்கரமாக எப்போ வெடிக்க போகுதுன்னு பயப்படுவான். ஏதாவது கோவம்னா டப்புன்னு குறி பார்த்து நம்மளை எரிஞ்சாலாம் மண்டை பிளந்து போயிடும். இது கூட பரவாயில்ல, இப்போ எதிர்த்த வீட்டு சண்டைக்கெல்லாம் அந்த கெட்டி உருண்டையை தான் பயன்படுத்துகிறான். அது அவ்வளவு பயங்கரமான ஆளுமா. இது கூட பரவாயில்ல கிலோனா. இன்னும் அல்வா ஒன்று செஞ்சா. நீங்கள் என்ன ஒரு தடவை வேளாங்கண்ணியில் அல்வா வாங்கினேன், அந்த அல்வா மட்டும் மறக்க முடியாது சார். வேளாங்கண்ணியில் உள்ள கோயிலுக்கு இந்த கடற்கரையில் ஒரு ஆள் போட்டான், சூடாக போட்டான் சத்தியமாம்மா. அதுலேருந்து வேளாங்கண்ணியை பார்த்தா மாதா ஞாபகம் வருதோல்லே எனக்கு அல்வா ஞாபகம் வந்துடும். அதை விட அழகாக என் மனைவி போடுவான். ஆமாம், அந்த அல்வா சொன்னால் ஆமாம்மா, உள்ள முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, கடலை பருப்பு, எல்லா பருப்பும் போட்டான். என்னம்மா சாரப்பருப்புனா கடையில் வந்து சொல்கிறேன். ஆமாம் எல்லா பருப்பும் போட்டு, சார் இங்கே சாப்பிடாதீங்க வீட்டில் போய் சாப்பிடுங்க அப்படின்னா. நான் கூட சூடாக இருக்குன்னு சொல்கிறான் போல இருக்குன்ட்டு அவன் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆள் எதில் போட்டான்னு தெரியல, ஃபெவிக்கால் ஊற்றி போட்டானா இல்லை எதை ஊற்றி போட்டான்னு தெரியல. வீட்டில் போய் பிக்கிறேம்மா, இழுத்துக்கிட்டு போனால் நூலாக வந்துக்கிட்டே இருக்குது. இழுக்கிறேன் எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தூர் வரைக்கும் போயிருச்சான்னா. இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது, எந்த பாலை ஊற்றுனான்னு தெரியல. இழுத்து கொண்டு போய் ஒரு வழியா நான் சொன்னேன், புள்ளப்பா சாப்பிட்றாதீங்கடா வேண்டாம் அப்படின்னேன். அதை விட என் மனைவி கெட்டிக்காரு. ஆமாம், அல்வாவை செஞ்சு சொன்னா காலையில் வேளாங்கண்ணியில் செஞ்ச அல்வாவை விட என் மனைவி செஞ்ச அல்வா அதை விட பயங்கரமானது. நான் கெட்டிக்காரங்க, என் மனைவி கெட்டிக்காரங்க. ஆமாம், அது எப்படின்னா நான் ஒரு பெரிய சட்டியில் அல்வா செஞ்சேன். வேளாங்கண்ணி கணக்கில் செஞ்சுருப்பா போல இருக்குது. எங்க நாளை காலையில் சாப்பிடுவோம், இப்போ தூங்கிடுவோம்னா சரின்ட்டு தூங்கிட்டோம். அது எல்லா சாப்பாடுமே நல்லா செய்வா, ரொம்ப பயங்கரமாக. அதை விட இன்னொன்று செய்வேன். இப்போ நீங்கள்லாம் வாங்கலை எங்கள் வீட்டுக்கு வாங்க, வரும்போது என் மனைவி நீங்கள் எத்தனை பேர் 50 பேர் வந்தாலும் 1/2 லிட்டர் பாலில் டீ போட்டு கொடுத்துருவா. அத்தனை பேருக்கு நீங்கள்லாம் என்ன திறமை, உங்களுக்கெல்லாம் திறமை. அப்படி பயங்கரமான ஆளுங்க. ஆனால் டீ பாலில் போட மாட்டாங்க, வரட்டி போட்டு ஒரு சொட்டு எலுமிச்சம்பழம். அது கூட உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்லி எல்லாம், அண்ணே பால் டீ சாப்பிடாதீங்க, அட்வைஸ் வேறு. அண்ணே பால் டீ சாப்பிடாதீங்க உடம்புக்கு நல்லது, அதனால் யாருக்கும் கொடுக்குறதில்ல அப்படின்ட்டு 10 பேருக்கு கிளாஸில் டம்ளரில் கொண்டாந்து டீ வைப்பான். டீ வச்சா எனக்கு தெரியும் எவ்வளோ கொடுப்பான்னு. 10 பேரும் உத்து பார்க்குறா, எங்கடா கிடக்கு, அடியில் கிடக்கு போல இருக்கு டீ அப்படின்னு. நான் சொல் குடிங்கண்ணே அப்படி. அங்கேருந்து சொல்லுவாள், அண்ணே ரொம்ப குடித்தா உடம்பு கெடுதல் அப்படின்பா. இது கூட பரவாயில்லம்மா. ஆமாம், இது கூட பரவாயில்ல. அந்த அல்வா சொன்னேன்னே அடுத்த நாள் காலையில் பசங்கள்லாம் ஆவலாம் 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்பா அல்வா, அதை தான் சொல்கிறேன். அல்வாவை எப்படி எடுத்துருவோம் அப்படின்ட்டு போய் பார்த்தா குப்பரை போடுறோம் வெளியில் வரமாட்டேங்குது, மல்லாக்க போடுறோம் வெளியில் வரமாட்டேங்குது. இவங்க பயங்கர ஆவலில் இருப்பாங்க, அம்மா செஞ்ச அல்வாப்பா அப்படின்ட்டு. கரண்டியை உள்ளே போட்டாலும் வரமாட்டேங்குது, வெளியில் விட்டாலும் நடக்க மாட்டேங்குது, உருட்டி விட்டாலும் அப்படியே அந்த அல்வா அப்படியே பாத்திரத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு. சிவாஜியாவது ஒன்றாவது, சிவாஜி தான் பாத்திரத்தோடு ஒட்டி நடிப்பாருந்தாங்க. என் மனைவி அல்வாவும் அதே மாதிரி தான். ஒரு வழியாக அடிச்சு கிடிச்சு பாத்திரத்தை உடைச்சி வெளியில் எடுத்தாச்சு. அல்வா ஒரு சில்லு பேரலை.
அவ்வளவு கெட்டி. எங்கள் வீட்டில் வாசப்படியில் ஜோசியர் சொன்னார், சார் ஒரு படி கம்மியாக இருக்குது சார் அப்படின்னாரு. இப்போ அந்த அல்வாவை தான் போட்டு வச்சுருக்கேன் இன்னொரு படிக்கு பதில். எதில் ஏறி போனாலும் இது வரைக்கும் ஒரு சில்லு பேரல, கொத்தனார் கட்டினா படி உடஞ்சி வச்சு. நீ எல்லாரும் கேட்டா அப்புறம் நான் எப்படி அல்வா விடுறது? ஆமாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் மனைவியை ரசிக்கணும்னு ஒரு அழகான ஒரு பாட்டு கொடுத்துருப்பாரு இளையராஜா பஞ்சர்னா சிலதில். பீஸ் ஞாபகம் இருக்கா? நல்லா இன்னைக்கு அவங்க 2 பேருக்கு தான் நீங்க கைதட்டல் கொஞ்சம் கூடுதலா கொடுக்கணும்.